ஆண்டவர் இயேசுவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவின் இதய அன்பிற்காக இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருப்பது முதுமையில் வாடுவோருக்கு உதவிடுவேன். முதுமையில் வாடுவோருக்கு உதவிடுவேன். நம்முடைய எண்ணம், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குதுன்னு யோசித்து பார்ப்போம். முதல்ல குடும்பத்தில், நம்ம வாழ்கிற குடும்பத்தில் முன்னோர்கள் சொன்னார், குடும்பத்தில் பெரியவங்களை, நம்மளை பெற்றவங்களை, வயசானவங்களை எப்படி நம்ம பார்க்குறோம், எப்படி கவனிக்கிறோம் அப்படின்றது முக்கியமானது. அதை தாண்டி இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் அதிகமாகிட்டு போயிட்டு அவங்களுமே நான் பார்க்குற பார்வை என்ன, அந்த ரெண்டை மட்டும் மையப்படுத்தி சற்று நாம் தியானிக்கலாம். அதற்கு உதவியாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை முன்னிறுத்தி தியானிப்போம். சீராக் 3:12 இப்படியான ஒரு வார்த்தை வருகிறது. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு. சீராக் 8:6 முதியோர் எவரையும் இகழாதே. முதியோர் எவரையும் இகழாதே. நம்முள் சிலரும் முதுமை அடைந்து வருகிறோம். நினச்சி பாருங்கள், முதியவர் எவரையும் இகழாது, ஏன்னா நீனும் முதுமை அடைவாய் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. எப்படி இவங்களை கவனிக்கன்னு சொன்னால், அதே சீராக்கில் நாம் படிக்கின்றோம். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்களாக. இப்போ தலைவர் இருக்கார், அவருக்கு எப்படிலாம் பணி செய்வோம்? முகம் கோணாமல், பயந்து, கீழ்ப்படிந்து, மரியாதை செஞ்சு கவனிப்போம்ல. அதான் அப்படி வார்த்தை சொல்கிறது. தலைவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பணிவிடை செய்கிறீங்கள, அது மாதிரி உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று சொல்லியும் வார்த்தையானது நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி நீங்கள் தந்தையரை கைவிட்டால் கடவுளை பழிப்பவர் ஆவீர்கள் என்றே போடப்பட்டிருக்கிறது. அன்னையரை, அதாவது தாயை நீங்கள் சினமூட்டினால் ஆண்டவரால் சபிக்கப்படுபவர் என்றும் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே இறை வார்த்தையில் நான் படிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால் முதல்ல அந்த குடும்பத்தில் ஆரம்பிப்போமே. இப்போ குடும்பத்தில் உங்கள் தாய் தந்தையை நீ கனப்படுத்துகிறீங்க, மதிக்கிறீங்க, அவங்கள கவனிக்கிறீங்க, கூட இருக்கிறீங்க. இப்போலாம் என்ன வேடிக்கையாக போகுதுன்னா, இன்றைக்கி சப்போஸ் தாத்தா பாட்டியை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு இந்த பெற்றோர், பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்பை தான் நோண்டிகிட்டு இருக்காங்க, செல்லை நோண்டிகிட்டு இருக்காங்க. பார்க்க போனது யார்? தாத்தாவும் பாட்டியவும் பெற்றோரை பெரியவங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவர் பார்த்து நல்லா இருக்கியாப்பா, வந்துச்சுங்க 2 வார்த்தை பேசுங்கன்னு பார்த்தா வந்த இடத்துல உட்காந்துட்டு செல்லை நோண்டிக்கிட்டு அது இதுன்னு பார்த்துட்ருக்கல அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் அதுக்கு 2 அறை கொடுத்துடலாம் அந்த பெருசுகளை. இப்படியா அவமதிக்கிறது, இப்படியா கேவலப்படுத்துறது? பார்க்க போனதோ பெற்றோரை, பார்க்க போனதோ தாத்தா பாட்டியை போய் பார்த்தோமா, பேசணுமா, அவளுக்கு ஏதாவது பணிவிடை செஞ்சோமா, கூட இருந்தோமா, மகிழ்ச்சி படுத்தினோமா, வந்தோமான்னு இல்லாமல் போட்டு இப்படி ஒரு கலாச்சாரமானது இன்றைக்கி ஆகிட்டுருக்குது. 4 பேர் கூடியிருப்பாங்க, ஆனால் எதையும் பேசுகிறது கூட சான்ஸ் இருக்காது. அந்த வேலை தான். எனவே பெற்றோர் அப்படியே பரிதாபம் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த தாயை பார்த்துக்கிட்டு இருக்கும். இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற எதை பார்த்துட்டு இருக்கிறத, இதை பரிதாபம் பார்த்துட்ருக்கும். பார்க்க போனது யாரை? அந்த பெற்றோரையும் பெரியோரையும் தாத்தா பாட்டியை பார்க்க போய் கவனிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி கூத்துக்கிறலாம். சரி, குடும்பத்தில் பார்ப்போமே. இந்த சீராக்கு ஞானம் 3ஆம் அதிகாரத்தில் இப்போ தந்தையை நீங்கள் கவனிச்சிங்க, கனப்படுத்திங்கன்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு, அது மாதிரி தாயை நீங்கள் எப்படி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு என்று பெரிய பட்டியலில் போடுகிறார். முடிஞ்சால் வீட்டு பாடம் மாதிரி, ஏன்னா வேம்பத்தூர் மிக்கல்பட்ட மக்கள் வந்திருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இந்த சீராக் 3ஆம் அதிகாரத்தை இந்த பிள்ளைங்களாக இருக்கிறவங்க பெற்றோரை நீங்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தீங்கன்னா கொஞ்சம் படித்து பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் மனப்பான்மை நீங்கள் மாற்றிக்கிடுவீங்க. ஐ சேலஞ்ச். கண்டிப்பாக உங்கள் மனப்பான்மை மாற்றிக்கிடுவீங்க, நல்லா கவனிப்பீங்க. முதல்ல நீங்கள் தந்தையை கனப்படுத்தி கவனிச்சிங்கன்னா அது உங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக மாறும். அது மட்டுமல்ல, உங்கள் பாவங்கள் அனைத்துமே மறைந்து போகும். 2வது, தந்தையை கவனிச்சிங்கன்னு சொன்னால் அவர் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கோயில் மன்றாடுங்களேன், அந்த மன்றாட்டு கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் பெற்றோரை பெரியவங்க கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்த ஆசீர்வாதம், அவங்க பெற்றோரை வீட்டில் உள்ள முதியோர்களை கவனிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு நல்லா சுகமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்காகவாது அவங்களை கவனிங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்கேன். நான் இப்படி இந்த பிள்ளைங்க வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, எங்கேயாவது ஊருக்கு போகிறேன், வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன். ஒரு சில குடும்பங்களில் வயசாகி போயிடுச்சு, சும்மா கடை சத்தமெல்லாம் கிடக்குறியா, சாப்பிட்டோமா, தூங்கணும், இல்லை என்ன எங்கேயா போகிற, எது கேட்குற அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்கே போனாலும் சரி அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகக்கூடிய அப்படி ஒரு பழக்கம். இந்த ஒரு பழக்கமானது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கும் சரி உன் பிள்ளைகளுக்கும் சரி ஆசீர்வாதமாக அமையும் அப்படின்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். உங்களுடைய குடும்பம், தந்தையை என்னை கனப்படுத்தினேன்னு சொன்னால் உங்களுடைய குடும்பம் என்னென்றைக்கு நிலைத்து நிற்கும். தருதலையாக போய் குட்டிச்சராக போச்சுன்னு இல்லாமல் என்னென்றைக்கு உங்களுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையையும் பார்க்கிறோம். தந்தையை நீங்கள் வந்து உங்கள் பெற்றெடுத்த தந்தையை வந்து நீங்கள் அவமதிச்சிங்கன்னு சொன்னால் அது உனக்கு பெருமை இல்லை, அது உனக்கு சிறுமை. உன்னை நீனே வந்து அசிங்கப்படுத்திக்கிற. இது அந்த வார்த்தையை சொல்லித் தருகிறது. தந்தையை மதித்தால் உங்களுக்கு பெருமை. கடவுளும் உன்னை நினைவு கூறுவார், காலம்புறம் உன்னை நினைவு கூறுவார் என்று இந்த தந்தையை மதிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை ஒரு பெரிய பட்டியலாக சீராக்கின் ஞானம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி உன்னை பெற்றெடுத்த தாயை நீ வந்து மதிக்கிற, கவனிச்சுக்கிற அப்படின்னு சொன்னாக்க செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். சொத்து சேர்த்து வைக்கணும்னு வச்சுக்கவேன், சொத்து சேர்த்து வைக்கிற நீ தாயை கவனிச்சேன்னு சொன்னால் உனக்கு வேண்டிய சொத்துக்களை சேர்த்து வைக்கிற, அந்த சொத்து அழியாது, உன்னை காலத்துக்கும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி. இந்த தாயை மட்டும் நீங்கள் வந்துட்டு நல்லா கவனித்து வந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வீங்க. ஏன்னா தாய் ஊட்டக்கூடிய அந்த பாலிலிருந்து வரக்கூடிய அந்த பக்தி, விசுவாச, நம்பிக்கை அழைத்து வளர்ந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக நீங்கள் காலம்பரம் வாழ்வீங்க. இது தாய்க்கு எங்கள் செய்வதன் வழியாக கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம். இந்த தாயினுடைய சாபத்தை மட்டும் வாங்கிறாதீங்க. நான் ஒரு முறை இந்த வீடு மந்திரிக்கிறதுக்காக முன்னாடி பங்கு போயிருந்தப்ப பாவம் அந்த பாட்டி வந்து தனியாக கிடந்துச்சு, அனாதையாக கிடந்தாப்புல. என்னம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்களாம் ஒன்றும் கவனிக்கிறதே அப்படின்னு. அவன் கிடக்கிறேன் யார், அடுத்த வார்த்தை விளங்கவே மாட்டேன். ஏம்மா பெத்த தாய் வந்து இப்படி பிள்ளையை சபிக்கலாமா அப்படின்னு சொன்னால் அப்போ வேறு என்ன செய்கிறது? கண்டுக்கவே மாட்டேன், தேடவே மாட்டேன், ஒரு கஞ்சி ஊற்ற மாட்டேன், என்னன்னு கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். இவனை வந்து வேறு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயினுடைய சாபத்தை மட்டும் வாங்கிறாதீங்க ப்ளீஸ். அவங்க வாயில் நிற்கிறாதீங்க, அவங்க வாயில் மெல்றது மாதிரி நடந்துக்கிறாதீங்க. அப்படி தாயினுடைய சாபத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்வே, உங்களுடைய குடும்பமே ஆசீர்வாதம் கிடைக்காம போகிறது மட்டும் இல்லை, குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. இதை அடிப்படையாக வைத்து அன்புக்குரியவர்களே, உங்கள் தந்தையை தாயை முதுமையில் வயசாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவனிக்கிறதில்ல ரொம்ப அக்கறை காட்டுங்க. இது குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டிய முதல் காரியமாக நான் பார்க்கிறேன். நான் குறிப்பிட்ட வாங்கி முதல் வருஷம் அந்த பங்கில் பணியாற்றும் போது கேஷுவலாக ஒரு டாக்டர், அவர் கேத்தலிக் டாக்டர், அவர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பேசிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஒருத்தர் ஒடியாந்தார், ஒரு இந்து மேன், இந்து சமயத்தை சார்ந்து உள்ளே வந்தார். டாக்டர் இந்த மாதிரி அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்தேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். டாக்டர் வந்து சரி இதை கொடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அனுப்பிட்டு எனக்கு சொல்கிறாரு, சாமி வந்துட்டு போனார்ல இந்த ஆள் வந்து இப்போ பெரிய கோடீஸ்வரன் நல்லா இருக்காப்புல, தாய் வந்து 85-86 வயசு ஆகுது, சாகக்கூடிய ஒரு தருணம் தான், 3 மாதமோ 6 மாதமோ தெரியல. இருந்தாலும் இந்த ஆள் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வர்றது, கவனிச்சுக்கிறது, ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா உடனே போய் பார்க்குறது, கவனிக்கிறது பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் சொன்னாராம், நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த தாய் பட்ட கஷ்டம், என் தாய் விட்ட கண்ணீர்,
அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய பக்தி. அதனால்தான் நான் இந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பாசம் கவனிக்காமல் இருக்க முடியல. டாக்டரோட சொல்கிறார், ஐயோ வெற்றியா, நல்லா சாப்பாடு கொடு, நல்லா பார்த்தாச்சு, 85 வருஷம் வாழ்ந்தாச்சு அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை சார், அவங்க மனம் கோணாத அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அவங்க சாகுற வரைக்கும் நான் செய்வேன், இதை மட்டும் வேணான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் என்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். இந்த ஒரு அனுபவ பகிர்வு என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த ஆளை பார்த்தேன், நான் வந்துட்டு ஒன்றே போயிட்டுருக்காரு, அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார் ரொம்ப பாசிட்டிவாக. இப்படியும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள தாயை தந்தையை கவனிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல வீட்டில் பெரியவங்களை எந்த அளவுக்கு கவனிக்கின்றது நாம் கொடுக்கப்படுகின்ற முதல் செய்தியாக இருக்கிறது. இந்த இதயத்திற்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் முதல்ல வீட்டில் உள்ள பெரியவங்களை கவனிங்க அப்படின்றது. ரெண்டாவது, நீங்கள் எங்கே போனாலும் சரி, இப்போ சப்போஸ் நான் வந்து சர்வீனில் இருந்து வச்சிங்களேன், சர்வீனில் முதியோரில் இருக்குது, மற்றபடி இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருந்து வச்சிங்களேன், அந்த முதியோர் இல்லத்தில் வந்துட்டு அடிக்கடி வந்து ஸ்பான்சர் பண்ணி சாப்பாடு கொடுக்க வருவாங்க. அங்கே உள்ள எல்லாருக்கும் இன்பேஷன்ஸு முதியோருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க வருவாங்க. அப்போ தற்செயல என்னையை வந்து சாமி இந்த மாதிரி அவஸ்தை கொடுக்குன்னு சொல்லி கூடுவாங்க. அப்படி போகும்போது பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் மற்ற நேரங்களில் சும்மா போகும்போது அந்த பெரியவங்கள்லாம் பருகுபருன்னு பார்க்குற அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, உண்மையில் என்னை பாதித்தது. இந்த சர்வநிலை ஆஸ்பத்திரிக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அந்த 2 பக்கம் இருப்பாங்க. அவங்க பார்க்குற அந்த பார்வை, என் பிள்ளை தான் வந்துருச்சோ, என் குடும்பத்தில் தான் வந்துட்டாங்களோ, என் பேராண்டி தான் வந்துட்டானோ, என் பேத்தி தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பருபருன்னு பார்க்குற ஏங்குற ஒரு பார்வை. அதெல்லாம் ஒரு ஃபாதர், தேவட்டில் இருக்கிற ஃபாதர் வந்து சொல்லக்கூடிய ஒரு, நீ பர்த்டே கொண்டாடுறியா, மேரேஜ் நினைவு கூறுறியா, அல்லது வேறு ஏதாவது செலிப்ரேஷன் வைக்கிறியா, வீட்டில் வெட்டித்தனமாக கேக்கு வெட்டினேன், கொண்டாடினேன், சாப்பிட்டேன், தின்னேன், தண்ணி அடித்தேன், வீணாக போனேன்னு இல்லாமல் இங்கே சர்கனிக்கு போ, அங்கே முதியோரில் இருக்குது, அங்கே போய் இரு, ஒரு நாள் பூரா இரு, முடிஞ்சால் அங்கேயே நீ காசு கொடுத்து அவங்களோட சேர்ந்து அவங்கள்ட்ட சாப்பாடு பரிமாறிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிடு, அப்படி நீ பர்த்டே கொண்டாடு அப்படின்னு சொல்லி அந்த தேவ ஓட்டில் எங்கே யாரை பார்த்தாலும் சரி, அது பர்த்டேயோ மேரேஜ் டேயோ நினைவு பூசையோ எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே போய் கொண்டாடியா, அங்கே போய் பாரு, அவங்கள பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர்லாம் தேவோட்டை காரைக்குடின்னு தெரியல நினைக்கிறேன், ஏற்கனவே 1 வருஷம் வந்து அந்த சர்கனி ஹாஸ்பிட்டல் தத்தெடுத்து 1 வருஷம் தத்தெடுத்து ஒவ்வொரு நாளும் மதியான சாப்பாடு அந்த அவருடைய ஹோட்டல்லேருந்தே வந்துடும். அந்த சிஸ்டர் சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. அதை பார்த்த உடனே அப்படி செய்யணும் போல் ஒரு எண்ணம் முதியோர் உள்ளங்கள் இருக்கிறது. அதனால் வந்திருக்கிற மக்கள், நீங்கள் ஏதாவது நீங்கள் கொண்டாடுறேன்னு சொன்னால் இந்த முதியோர் உள்ளங்களை தேர்ந்தெடுத்து போங்கள், அவங்கள கவனிங்க. இந்த வழியாக தான் வந்தேன், காரில் வரும்போது இந்த வழியாக தான் வந்தேன், அந்த வழியாக அந்த வருவோம், அங்கே போய் சுற்றிட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன். அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, என்ன பில்டிங்னு தெரியல, 2 பாதிக்கப்பட்ட பெரியவங்களை பார்த்து நான் மனசை வலிச்சிச்சு. இது மாதிரி எத்தனையோ இடங்களில் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம், பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. உன்னுடைய பார்வை என்ன, உன்னுடைய அக்கறை என்ன, உன்னால் கொடுக்க முடிச்சதை கொடுக்குறியா, கவனிக்கிறியா அப்படின்னு நினச்சி பாருங்கள். இப்படி முதியோர் இல்லங்களாக இருக்கட்டும், பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், எங்கே யாரை பார்த்தாலும் சரி, உன்னுடைய கனிவுள்ள பார்வை, அன்பான வார்த்தை, உன்னால் முடிஞ்ச உதவி இது செய்வது என்பது இன்றைய காலத்தின் மிக அவசியமாக இருக்கிறது. அது நீங்கள் இந்த திரையிறது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிமையாக இருக்கும். எனவே 2 காரியங்களை மட்டும் மனதில் இருத்துவோம். குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த வயது இருந்தாலும் சரி, அவங்க சிக்கான போனாலும் சரி, அவர்களை கவனிப்பதிலே அன்பு அக்கறையும் சொல்லுங்கள். இந்த சீராக்கின் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளோட மிஞ்சி என்ன இருக்குது, முடிஞ்சால் நிதானமாக படித்து பாருங்கள். படித்ததுக்கப்புறமும் நீ வந்து மண்டையாக கவனிக்காமல் தென்னாவட்டாக தெரிஞ்சேன்னு சொன்னால் அதுக்குள்ளே சாபங்களை நீ வாங்கி கட்டிக்கணும். 2வது, முதியவர்கள் எங்கிருந்தாலும் சரி, முதியோர் இல்லத்திலோ அங்கே போய் உங்கள் விழாக்களை கொண்டாடுங்க. அப்படி ஒரு பொருத்தனை செய்யுங்க, பிரயோஜனமாக செய்யுங்க. அது கடவுளுக்கு மகிமையாக இருக்கும், உங்களுக்கும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, பேர பிள்ளைகளுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக இருக்கும், நல்ல அனுபவமாக இருக்கும்.
யார் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவளுக்கு மிகப்பெரிய ஒரு தேவையை சந்திக்கக்கூடிய அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக அது இருக்கும்.